Namaste, Mata. So, போன கிளாஸ்ல பண்ணினதெல்லாம் பிரதமா, த்விதியா, திருத்தியா. நம்ம என்ன சொன்னோம்? த்விதியா அல அபிதஹ, பரித்தஹ, அதெல்லாம் சொன்னோம். அபித, பரித்த, உபயதஹ, திக் இதெல்லாம் சொன்னோம். தென் சஹ, சாக்கம், சதிருஷ இதெல்லாம் திருத்தியா we said. Then for Chaturthi, I said Namaha, Swaha, all that will come. There is some other one also we will see today. Chaturthi la. Panchami la வந்து Vahihi. Panchami la வரும். அப்புறம் என்ன சொன்னோம்? பூர்வ, பர அதெல்லாம் பஞ்சமி la வரும். I hope all of you remember it. யாருக்காவது அதுல ஏதாவது டவுட் இருக்காமா? Please answer if you have doubt. இல்ல மேம், டவுட் இல்ல மேம், கிளியரா புரியுது மேம். நல்லா இல்ல மேம், அது வரைக்கும் புரியுது மேம். ஓகே. சோ இப்ப பஞ்சமி வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இதுல சதுர்த்தியில வந்து I want to tell you one more thing which I did not say that day. Somehow I missed it. அன்னைக்கு நான் விட்டுட்டேன். There is one thing in Chaturthi which we say krite. அதாவது that is already used. அதாவது if I will just share the screen with you. அது வந்து உங்களுக்கு I thought of sharing the screen and teaching you the other day. I forgot. Because screen share பண்ணி teach பண்ணும்போது Can you all see? Screen தெரியுதாமா? எஸ் மேம், தெரியுது மேம். தெரியுது. இப்போ ஜனனி எப்படி இருக்கு? அதாவது கிருத்தேனா அவருக்காக, for the person அப்படின்னு. So that is actually for வந்து எங்க வரும்? It will come only in Chaturthi. Okay. அப்போ அவருக்காக கொடுக்கறா, giving for him, that will be in Chaturthi. So அத வந்து நம்ம இந்த கிருத்தேங்கிற அந்த வேர்டை சேர்க்கும் பொழுது சதுர்த்தி only will come. இப்போ எப்படி வருது? ஜனனி, புத்திரஹ, சாத்திரஹ. ஓகே, இந்த மாதிரி என்னெல்லாம் வருது பாருங்க. இப்போ I show you the sentence. Sorry. இப்போ ஜனனி புத்திராய கிருத்தே. ஓகே, ஜனனினா மதர், புத்திரஹ the புத்திரஹ யாருக்காக கொடுக்கிறாரோ, that for whom, that will take the Chaturthi. See, there are two nouns here, Janani, Putra, Putraha. Putraha is also Subantam. Okay, that is also Subantam, and Janani is also Subantam. Both are nouns. Okay, so that Putraha in Pratama is that we have to see Putra will take the Chaturthi. யாருக்காக கொடுக்குறாங்களோ நம்ம அன்னைக்கே பார்த்தோம். பட் இன் திஸ் சென்டென்ஸ் நம்ம வந்து ராமக ராவணாய ஏதாவது ஒண்ணு கொடுக்குறான் அப்படின்னா என்ன சொல்ற, குபேரக ராவணாய ரதம் ததாதி கொடுத்தா அப்படின்னு, ராவணனுக்கு அப்படின்னு தமிழ்ல சொல்லியும் ஃபார் ராவணா. அப்ப அந்த இடத்துல வந்து we use this கிருத்தே. இது ஏன் நம்ம கிருத்தே யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது when we study little later we will understand. Okay, that we will study that all is a little higher, but only now understand கிருத்தே வந்ததுன்னா இவருக்காக அப்படின்னு அர்த்தம். So சிக்ஷகஹ சாத்ராய கிருத்தே புஸ்தகம் ததாதி. See, இப்ப கிருத்தே இல்லாமலும் நம்ம யூஸ் பண்ணலாம். Okay, we can also say Janani Putraya Modakam Dadati. தாராளமா, that sentence also is right. நம்ம அப்படிதான் சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இது கிருத்தே அப்படின்னா
இட் இஸ் அவருக்கு கொடுத்தாங்கிறத அவருக்காக கொடுத்தான் அப்படின்னு தமிழ், இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட். ஓகே, ஃபார் தெம். அதாவது that when we do the ஷஷ்டி விபக்தி and when we do that we will understand it, but just now just understand கருணக இந்திராய கவச்சம் ததாசி. அப்போ இந்திராய அப்படின்னு சொல்றோம். இப்போ வந்து நவ் அசி தனிகக நிர்தனாய வஸ்திரம் ததாதி, அர்ச்சகக பக்தாய பிரசாதம் ததாதி. இப்ப நம்ம ஷஷ்டி விபக்தியை யூஸ் பண்றோம். நல்லா பாருங்க, how you have to frame this sentence. This krite comes, that means with this first you see janani putraya modakam dadati. Okay, இப்போ the krite நீங்க நம்ம யூஸ் பண்ண போறோம். We are going to use krite. When we are using krite, that putraya will become putrasya. That is the main thing we have to understand. Here, you cannot say putraya krite modakam dadati. எதனாலனா இப்போ meaning will be the same. Janani putraya modakam dadati is the same as Janani putrasya krite modakam dadati. Shikshakah chatrasya krite pustakam dadati. Okay, just நான் எங்கேயாவது கிருத்தே பார்த்தேன்னா the meaning will be only in the chaturthi, but we have to use the shashti. That is why I did not bring it that day here. I thought கொஞ்சம் ஹையா இருக்கும்னு, but then I thought okay, just நீங்க எங்கேயாவது இந்த you come across this அப்படின்னா you have to understand. தனிகக நிர்தனாய வஸ்திரம் ததாதி, தனிகக நிர்தனஸ்ய கிருத்தே வஸ்திரம் ததாதி. Understood how you use கிருத்தே? When you use krite, you will use the shashti vibhakti. When you don't use the krite, you will use the chaturthi vibhakti. But both will convey only the same meanings. Priyadama, any doubt in this? மேம் திரும்ப ஒரே அதாவது புத்ராய புத்ரா, அதாவது அங்க வந்து புத்திரஸ்ய அப்படி சொல்லிட்டோம். இப்போ இதுல சஷ்டியா சதுர்த்தி, அதாவது மீனிங் ஒன்லி மீனிங் வர்றது வந்து சதுர்த்தியில வருங்களாமா? இது ஓகே, அவருக்காக அப்படின்னு வரணும். அவருக்கு அவருக்காக சரி, அவருக்கு அப்படின்னு சொன்னானா சொல்றோம் அவருக்காக. இப்ப அம்மா வந்து பையனுக்கு கொழுக்கட்டை கொடுத்தாள், மோதகம் கொடுத்தாள், ஸ்வீட் கொடுத்தாள். ஓகே மேம். இப்ப அவனுக்காக கொழுக்கட்டை செய்தாள். ஓகே. அப்ப காகன அந்த அவருக்காக நம்ம தமிழ்ல சொல்லும்போது பாலகஸ்ய கிருத்தே, புத்திரஸ்ய கிருத்தே, புத்ரியாக கிருத்தே. Understood the difference in the meaning? Yes ma'am. அப்ப வந்து இதுல வந்து புத்திரஸ்ய அப்படினும் போது அது ஷஷ்டி விபக்தியா மாறிடுறது இல்ல மேம், சதுர்த்தியில இருந்து. ஓகே மேம். ஆனா ஷஷ்டி விபக்தியா தான் போட முடியும் பின்னாடி கிருத்தே வந்தா. ஓகே மேம். இட் இஸ் இன் தி மீனிங். நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, த்விதியா விபக்தி அர்த்தத்திலேயே சதுர்த்தி வர முடியும் பார்த்தோம். பாலகஹ கிருஹம் கச்சதி, பாலகஹ கிருஹாய கச்சதி, வீட்டிற்கு செல்கிறான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். Yes. So understand that. Same way, if krite comes, you have to use the noun only in the shashti. Anybody has any doubt in this? Are you all okay? Konjam try to understand that. Okay. If you understand the concept, you will not do any mistake. Just try to understand the concept. மேம் இந்த கிருத்தே மட்டும் தான் இந்த மாதிரி ரூல்ல இருக்கு, மத்ததெல்லாம் பரிதக அதெல்லாம் நமக்கு நார்மலா பண்ணிக்கலாம், அதுல எதுவுமே சேஞ்ச் இல்ல இல்ல மேம்? பரிதகலாம் வந்து துத்தியா தான் வரும். this பரிதக only துத்தியா will be there. Okay. So நம்ம அடுத்தது பஞ்சமி we saw that day. பஹிஹி அப்படின்னு வந்தானா பஞ்சமி, கிருஹாத் பஹிஹி, அப்புறம் ஷாலாத் பஹிஹி, ஜலாத்
bahihi. Whenever it is outside, that is, அப்போ outside அப்படிங்கும்போது பஞ்சமி வைப்பாங்க. Okay, and then தஸ்மாத், அதான் பீத்தக, I told you, சிம்ஹாத் பீத்தக. பீத்தகனா afraid. Okay, the boy is afraid of பீத்தக, சிம்ஹா பீத்தக அப்படின்னு சொல்றோம். அப்புறம் பூர்வக சொன்னேன், பிஃபோர். பிப்ரவரி மாசஸ்ய பூர்வக ஜனவரி மாசக. பிப்ரவரி மாசஸ்ய பூர்வக, sorry, I'm talking ஷஷ்டி. பிப்ரவரி மாசாத் பூர்வக जनवरी मासः. फेब्रुवरी मासात् परः मार्च मासः. So पूर्वः or परः comes, that time we have to use the panchami. From where? So now supposing I say from where do they come? இப்போ வந்து Ganga Nadi. From where does Ganga come? From where? That time also we have to use panchami only. Okay, that also we have to see. எங்க இருந்து என்ன வரது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ கங்கா நதி, அப்போ எங்க இருந்து தேவலோகாத் பிரபவதி. ஜெனரலி நம்ம கங்கா ரிவரை வந்து நம்ம ஹிமாலயால இருந்து வருதுன்னு சொல்ல மாட்டோம். இட் இஸ் அ தேவலோகத்தோடு நதி. அது வந்து நம்ம நிறைய பேருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த பகீரதன் எப்படி அதை வந்து கங்கையை வந்து ஃப்ளோ பண்ண விட்டா, தேவலோகத்திலேருந்து வர்ற நதி. அப்போ தேவலோகா. அப்போ யமுனா நதி, அப்போ யமுனோத்ரி பர்வதா அப்படின்னு சொல்லலாம். யமுனோத்ரி, ஹிமஷீலா. ஹிமஷீலம்னா இட்ஸ் அன் ஐஸ்பர்க். ஷீலா மலையில இருந்து, அப்போ அப்படின்னு பர்வதாத்னு கூட சொல்லிக்கலாம். தெரிஞ்சது நம்ம சொல்லலாம். இப்போ வந்து ஒவ்வொரு நதியும் ஒவ்வொரு, அப்புறம் வந்து நம்ம வந்து இது சொல்லலாம், தாமிரபரணி இஸ் அ ரிவர் இன் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். இப்போ தாமிரபரணி எங்க இருந்து வருது அப்படின்னு சொன்னா அகஸ்தியர் மலையில இருந்து வருது. அப்போ அகஸ்திய பர்வதா. So from where it is originating? Pravahati அப்படின்னா, பிரவஹத்தினா flows, பிரபவத்தினா originates. Okay, so originates பிரபவதி. அப்போ நம்ம கேள்வி கேட்கும் பொழுது from where, குத்தக, கஸ்மாத். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், when I did the சம்பாஷணம், I taught you குத்தக. ஞாபகம் இருக்கா யாருக்காவது? Yes, Mata. Yes, ma'am. Yes, ma'am. Grihataha from the house. Kutaha from where? Grihataha from the house. Parvata. Okay. So when I say Grihataha from the house, like that, we have to say Parvataha. So we have to, from that Parvatataha. ஏன்னா தகாங்கிறது வரும். It should be added. That we have to say. So these are some things just we have to think of how to do that. So bahihi, now it's outside, purvaha, paraha, and then kutaha. Kutaha is kasmat. Kasmat is kutaha. Then from where? 1 minute, and just excuse me, 1 second. So, yeah. Okay. So these are something, the Upapada. Since last class, we have been seeing all the Vibhaktis, and then and the Vibhakti, special rules using the Upapada Vibhakti. So what are the Upapada Vibhaktis? அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ ஷஷ்டியை பொறுத்த மட்டும்
there are many upapada vibhaktis. இப்ப ஷஷ்டி அப்படின்னு எடுத்துட்டா, what is that ஷஷ்டி? ஷஷ்டி is possession. நம்மளுக்கு தெரியும் ஷஷ்டி is sambandha ஷஷ்டி we say. Okay, for all that I was going on telling you, that is prathama vibhakti is the subject, tritiya vibhakti is the object, tritiya instrumental அப்படின்னு சொன்னேன். ஓகே, உபகரணா. அப்புறம் சதுர்த்தி வந்து சம்பிரதானம், ஃபிஃப்த். பஞ்சமி வந்து அபாதானம், டேக்கிங் இட் அவே. ஷஷ்டி சம்பந்த ஷஷ்டி. சம்பந்தனா there is relation between two. Here, see, in all these 5 vibhaktis that we learned, now everything is got direct relation to the verb. Verb ஓட relation இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா மிச்சது எல்லாத்துலயுமே அப் டு பஞ்சமி நம்ம எல்லாத்துலயும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துப்போம், சுரேஷக கச்சதி. இப்ப சுரேஷக கச்சதி. இப்ப சுரேஷக இஸ் த பிரதமா விபக்தி. கஹ கச்சதி, ஹூ இஸ் கோயிங்? ஆன்சர். So the direct connection with the noun or with the subject, the verb. நான் முதல்ல இருந்தே சொல்லியிருக்கேன், verb and the subject they should be in accordance with each other. அது ரெண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கரெக்டா இருக்கும், should be coordinating. ஓகே, இப்போ நம்ம வந்து சொல்றோம், இப்போ நம்ம வந்து எப்படி சொல்றோம்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கிரகம் பரித்தக விருக்ஷாக சந்தி. द्वितीया விபக்தி இங்க. द्वितीया விபக்தி எப்போ வரும்? பரித்தக அப்படின்னு வந்தானா, ஐ டோல்ட் யூ பரித்தக, அபித்தக, உபயத்தக எல்லாத்தையும் द्वितीया தான் வரும். ஸோ கிரக, கிரகம், கிரகம்னு வந்துருக்கு. வீட்டை சுற்றி மரங்கள் இருக்கின்றன. அப்போ கிரகம் பரித்தக விருக்ஷாக சந்தி. ஸோ விருக்ஷாக சந்தி, மரங்கள் இருக்கின்றன. அப்போ கிரகம்ங்கிறது ஏகவச்சனமா இருக்கு, ஆனா விருக்ஷாகங்கிறது பகுவச்சனமா இருக்கு. ஸோ சந்தி இஸ் அஸ்தி, ஸ்தஹ சந்தி. சந்தி இஸ் ஆல்சோ பகுவச்சனம். ஸோ கிரகம் பரித்தக விருக்ஷாக சந்தி. அப்போ விருக்ஷாக மரங்கள் வீட்டை சுற்றி இருக்கின்றன. ஸோ the மரங்கள் is பகுவச்சனம், சந்தி is also பகுவச்சனம். Understood? So that is where everywhere we have to see that the verb, the subject agree ஆகணும். அதனாலதான் நான் அப்பாதானம். அப்ப எல்லாமே இப்போ வந்து விருக்ஷாத் பர்ணம் பததி. இப்போ விருக்ஷாத் மரத்திலிருந்து எது விழுகிறது? இலை விழுகிறது. So that is that. So all the action is related to the verb, whereas the Shashti Vibhakti alone, there is no action involved. That is why it is, action is different. But the Shashti is only Sambandham. Sambandhamna enadhu? Ramasya Pita Dasharatha. இதுல என்ன வேர்போட கனெக்ட் ஆகுதா? இல்ல. என்ன சம்பந்தம்? ராமருடைய தந்தை தசரதர். So Rama and Dasharatha, 2 nouns, 2 noun தான் அங்க சம்பந்தமா இருக்கு. நவுனோட நம்ம எந்த வேர்புமே சேர்க்கல. You can just take 2 things, whereas otherwise you cannot. You have to see that it is connected to a verb. Verb இல்லாம நம்ம விருக்ஷாத் பர்ணம் அப்படின்னு சொல்லி பாருங்க, the sentence has no meaning. மரத்திலிருந்து இலை என்னது? மரத்திலிருந்து இலை விழுகிறது. The action should be there. See all the vibhaktis. But here in Shashti, the action will be there. Any sentence will have an action. But the Shashti is relating to 2 nouns alone. புரியுதா? Anybody? புரியுது. Any doubt? So how it is?
Shashti Vibhakti is, that is why we say it is Sambandha Shashti. Sambandham irukku. Two people have got some sambandham, that is some relation. அதனாலதான் அது சம்பந்த சஷ்டி. அப்படி பார்த்தா சம்ஸ்கிருதத்துல காரகம் சொல்லுவோம். காரகம் எந்த காரணத்தினால நம்ம வருது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்கு, கரெக்டா? அப்ப காரகம் சொல்லும்போது அதுக்கு பிரதமான என்னது? Who is the doer? யாரு காரியம் செய்யறாரோ. The Tritiya is what? Who receives the action. Tritiya, object. Tritiya is what? Upakaranam, the instrument through which the action is done. Instrumental. Fourth is what? Fourth is Sampradhanam, the person again who is receiving something. Then fifth is what? From where it is being separated, Apadhanam. அப்போ இங்க என்ன ஆகுது? There is nothing like that. There is only Sambandham. Okay, Sambandham. That we have to see. இப்ப சம்பந்தம் இந்த ஷஷ்டிலையும் there are some upavibhaktis. For example, upari. Upari means மேல, அதஹ கீழ். upari அதஹ. ஓகே, அப்புறம் நீங்கெல்லாம் ஒரு தடவை நான் ஒரு எக்ஸாம், சாரி நாட் எக்ஸாம், டெஸ்ட், ஒரு டெஸ்ட்டுக்கு கூட கொடுத்துருந்தேன். வாமத்தக தட்சிணத்தக. I hope you remember that. இடது பக்கம் வலது பக்கம். வாமத்தக தட்சிணத்தக. அப்புறம் புறத்தக front, பிருஷ்டத்தக back. See all these directions. இப்ப இதெல்லாம் நம்ம சொல்லும் பொழுது these are some upapada vibhaktis which should be used with the shashti. Grihasya purataha. Purataha. See, it's not puraha, it is purataha. Purataha na in front of. Therefore, shashti da use panna. Grihasya purataha. Grihasya purataha margaha asti. Margaha na another road. There is a road. Okay, in front of the house. Karyalayasya purataha. Karyalayamna காரியம் செய்யக்கூடிய இடம். ஓகே, ஆலயம். ஆலயம் அப்படின்னு சொன்னோம்னா தேவாலயம், கடவுள் இருக்கக்கூடிய இடம். காரியாலயம், வேலை செய்யக்கூடிய இடம். ஓகே, சோ இந்த மாதிரி ஆலயம் ஆலயம் அப்படின்னு வரும்போதெல்லாம் we have to, ஆலயம் is nothing but a place. அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன யூஸ் பண்றோமோ அதோட சேர்ந்து வரணும். ஸோ இப்ப கலாலயம், கலாலயம்னா ஆலயம் for where kalas are pursued. Kalana arts. Okay, so everything we have to see that. So அந்த மாதிரி காரியாலயம், தேவாலயம். ஸோ இது மாதிரி இருக்கும்பொழுது இப்போ காரியாலயஸ்ய புறத்தக, ஒரு ஆபீஸ்க்கு முன்னாடி என்ன இருக்கு? வாகனம் அஸ்தி. வாகனம், there's a vehicle. ஓகே, அப்புறம் அடுத்தது நம்ம சிவா, லார்ட் சிவா. சிவஸ்ய புறத்தக, சிவ பகவானோட முன்னாடி என்ன இருக்கும்? நந்தி விக்கிரக அஸ்தி. புரியுதாமா? Are you able to get me? சரஸ்வத்யாக புறத்தக, சரஸ்வதி. அதனால ஷஷ்டி will be சரஸ்வத்யாக. சரஸ்வத்யாக புறத்தக புஸ்தகம் அஸ்தி. ஸோ இந்த மாதிரி புறத்தக. பிருஷ்டத்தக, பிருஷ்டத்தகனா the behind. We can also say உத்யானம். கிரஹஸ்ய பிருஷ்டத்தக, ஒரு வீடு இருக்கு, அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? விருக்ஷஹ அஸ்தி, இல்ல விருக்ஷாஹ சந்தி. நிறைய மரங்கள் இருந்தானா விருக்ஷாஹ. திஸ் இஸ் ஜஸ்ட் ஒரு பிக்சர் காம்போசிஷன்ல நிறைய இருக்கு, பின்னாடி இருக்கு, முன்னாடி இருக்கு அப்படின்னு. தென் உப்பரி. இப்ப கிரஹஸ்ய உப்பரி, இப்போ ஒரு வீடு இருக்கு, அதுக்கு மேல என்ன இருக்கு? ஆகாஷக.
अस्ति गृहस्य अधः கீழ என்ன இருக்கு பூமி अस्ति புரியுதா Yes. you cannot understand please tell me மாதா இல்ல மேம் இப்ப இந்த உபபத விபக்தி வர்றத வச்சு கூட நம்ம இந்த சென்டென்ஸ் இந்த விபக்தி தான் நம்ம வச்சுக்கலாம் correct if there is upapada vibhakti ஒரு விபக்தி வந்துடுதுன்னா விபக்தி வச்சு you cannot decide the upapada vibhakti but with the upapada vibhakti you can decide the vibhakti ஓகே மேம் உப்பரி வந்துடுதுனாலே நீங்க யூஸ் பண்றேன்னா இப்ப உப்பரிங்கிற வேர்டை கொடுத்துட்டு ஐ அம் ஆஸ்கிங் யூ ரைட் a sentence அப்ப you must think okay உப்பரி வந்திருக்கு so I have to use only the ஷஷ்டி விபக்தி அதஹ வந்திருக்கு so I have to use only the ஷஷ்டி விபக்தி பஹிஹி வந்திருக்கு so I have to use only the பஞ்சமி விபக்தி understood நமஹ வந்திருக்கு so I have to use the சதுர்த்தி விபக்தி சஹ வந்திருக்கு so I have to use the tritiya vibhakti paritaha abitaha is there so I have to use the tritiya vibhakti understood this yes mother Yes. are you all okay ஓகே மாதா மாதா இந்த உபபத விபக்திஸ் மட்டும் நீங்க அப்புறமா எங்களுக்கு லிஸ்ட் ஒரு தடவை ஆமா நான் எல்லாமே அனுப்புறேன்மா I have prepared it totally I got it ready but I wanted to finish the class and send it to you ஓகே மாதா மாதா ஒரு சின்ன டவுட் மாதா பீத்தகனா அஃப்ரைட் சொன்னீங்க சிம்மகனா என்ன மீனிங் வரும் மாதா சிம்மகனா லயன்மா லயன் ஓகே சிங்கம் that word is from sanskritam only ஆனா அது இப்போ நம்ம பீத்தக சொல்லும்போது அந்த லயன் வேர்ட் யூஸ் பண்ணதால அதுவும் சஷ்டி சிம்ஹாத் பாலகஹ பீத்தக ஓகே ஃபைன் ஓகே 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 மேம் so வாமதஹ தக்ஷிணதஹ அப்புறம் அந்தஹ அந்தஹ உள்ளே மந்திரஸ்ய அந்தஹ கோவிலுக்கு உள்ளே தேவஹ அஸ்தி வித்யாலயஸ்ய அந்தஹ அத்தியாபகஹ அஸ்தி ஓகே நம்ம என்னலாம் சொன்னோம் உப்பரி அதஹ வாமதஹ தக்ஷிணதஹ புரதஹ பிருஷ்டதஹ அடுத்தது அந்தஹ சோ தக்ஷிணதஹ வாமதஹ புரதஹ பிருஷ்டதஹ இது 4 டைரக்ஷன்ஸ் வந்துடும் அப்புறம் உப்பரி அதஹ மேலே கீழே அந்தஹ உள்ளே these are all ஷஷ்டி so these you will be using okay then there is another one word which we can fill in see நம்ம இப்படியும் நம்ம சொல்றோம் இல்லையா நான் வந்து குளிச்சப்புறம் நான் சாப்பிடுறேன் நான் பல்லு தேய்ச்சப்புறம் குளிக்கிறேன் அப்போ அப்புறம்னு நம்ம தமிழ்ல சொல்றது ஆஃப்டர் we say அனந்தரம் ஓகே அனந்தரம் அப்போ ஒரு பாலகஹ அப்போ அந்த அனந்தரம் வந்தாலும் we have to use ஷஷ்டி only okay இப்போ one boy he is actually brushing his teeth and then taking bath so how will you say that balakaha first you will say the boy is brushing his teeth appo balakaha how you say brushing the teeth is danta davanam okay danta davanam karoti the boy after brushing the teeth the boy is taking bath பல்லு தேய்ச்சப்புறம் குளிக்கலாம் சோ பாலகஹ தந்ததாவனஸ்ய அப்ப இந்த இடத்துல ஷஷ்டி சுத்தம் because anantaram is going to come anantaram dantadavanasya anantaram balakaha snanam karoti or you can put balakaha dantadavanasya anantaram snanam karoti அப்புறம் பிதா அப்பா வந்து என்ன பண்றார் பூஜை பண்ணிட்டு அப்புறமா தான் சாப்பிடும் அப்படின்னு வச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்
காத்தால பூஜை பண்ணிட்டு தான் பிரேக்ஃபாஸ்ட். அப்போ பிதா, பூஜா, பூஜா இஸ் ஸ்திரீலிங்கம். So what will be the Shashti Vibhakti? Pujayaha. Correct? Like Sitayaha. Like that Shashti Vibhakti. Pujayaha Anantaram. Breakfast என்ன சொல்லுவோம்? அல்பாஹாரம். ஆஹாரம் is உணவு, food. அல்பாஹாரம் is little. Okay, so alpa means little. But for breakfast, it is always alpaharam. So, balakaha, or you can say pita, pujayaha, anantaram, alpaharam, karoti. Okay. இப்போ ஒரு நான் இருக்கேன். இப்போ நான் வந்து what do? I have my lunch, then I teach, take the class. Okay, aham. Okay, aham bhojanasya anantaram. Okay, bhojanasya anantaram. நல்லா கேட்பாருங்கோ. அனந்தரம் வந்ததுனால போஜனம் சாப்பாடு. So bhojanasya ஷஷ்டி. aham bhojanasya anantaram பாட்டானி or பாட்டம் பாட்டயாமி. நல்லா பாருங்க. பட்டாமி அப்படிங்கிறது படிக்கிறது. பாட்டயாமிங்கிறது பாடம் சொல்லி கொடுக்கிறது. ஓகே, அகம் பட்டாமின்னா நான் படிக்கிறேன், நான் படிக்கிறேன். சோ பாலகः பட்டதி, அத்தியாபகः பட்டதி, பாட்டயதி. நல்லா பாருங்க. பாலகः பட்டதி, இந்த பையன் படிக்கிறான். அத்தியாபகः the teacher teach பண்றான். So பாட்டயதி. So that is the difference. பட்டதி பாட்டயதி. So அகம் வந்தாச்சு, அதனால அகம் பாட்டயாமி. போஜனஸ்ய அனந்தரம். Understood how you have to use it? புரிஞ்சுதா? Because I can't see you all. I'm not seeing you all. That's why I'm asking again. மாதா, இந்த அகம் சொல்றது மட்டும் இன்னொரு தடவை சொல்லுங்க. அது அகம், ஆமா, அகம் வந்து என்ன புருஷ? பிரதம புருஷ, மத்தியம புருஷ, உத்தம புருஷ. கரெக்டா? உங்களுக்கு தீட்டக அந்தில மறந்து போயிட்டா ஞாபகம் இருக்கா? இல்ல அதெல்லாம் இருக்கு மாதா. நீங்க மீனிங் வரும்பொழுது எப்படிங்கிறேன். நீங்க மீனிங் சொல்றீங்கல்ல, மீனிங் எப்படி வரும்? அகம்னா நான். போஜனஸ்ய அனந்தரம், சாப்பாட்டுக்கு பிறகு. அந்த மாதிரி. சரி சரி. இல்ல அப்புறம் சொல்றோம்ல, பிறகு, அப்புறம், அந்த மாதிரி. ஆஃப்டர் லஞ்ச். சோ போஜனஸ்ய அனந்தரம் பாட்டம் or சம்ஸ்கிருதம் பாட்டயாமி. ஓகே ஓகே. I teach Sanskrit after my lunch. Okay. Any doubt in this up to Shashti Vibhakti? So no, if anybody has got no doubt, I'll go further to the Saptami. Please, I want to finish the Shashti then. Saptamila, there are not much உபபத விபக்திஸ்னு கிடையாது. பட் எங்கெங்க நம்ம யூஸ் பண்ணுவோம், ரெஸ்பெக்ட் அப்படின்னா சப்தமி தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அண்ட் தென் ஒரு அதாவது என்ன சொல்றது, அன்போடு இருக்கிறார். ஸோ ஒன் மதர் இஸ் வெரி வெரி லவ்விங் டு த சைல்டு. அந்த இடத்துல வந்து இப்போ மாதா புத்திரே ஸ்னிஹ்யதி, ஸ்னிஹ்யத்தின்னா ரொம்ப அன்போட இருக்கா அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அந்த புத்திரே யாரிடம் அன்பாக இருக்கிறார்? பையனிடம். அப்படி இருக்கும் பொழுது அந்த புத்திரேங்கிறது சப்தமியில வரணும். ஓகே,
நிறைய அது வந்து நீங்க எழுதவே தெரிஞ்சு. ஆக்சுவலி பார்த்தானா சப்தமி டஸ் நாட் ஹாவ் தட் மச். இப்போ வந்து ஆனா சப்தமி வந்து நம்ம எங்க மெயினா யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு டெய்லி கேலண்டர். இப்போ டெய்லி நம்மளோட ஆக்ஷன்ஸ் பண்றோம். we are doing our daily actions. what time we are doing. இப்போ நம்ம முதல்லயே பார்த்தோம் சப்பாத, எல்லாருக்கும் அது ஞாபகம் இருக்கா? சப்பாத, சார்த ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் டைம் விஜிட். ஸோ இப்போ ஒருத்தரோட டைம் டேபிள். இப்போ பாலகக என்ன பண்றான் அவன்? பாலகக he gets up in the morning 5:30 or 5:30 he gets up. எப்படி இது பண்ணுவேன்? 5:30 he brushes his teeth. ஓகே, ஒரு டெய்லி கேலண்டர் மாதிரி ஒரு பையனுக்கு. அவர் 5:30 மணிக்கு எழுந்திருக்கிறான். அப்புறம் 6 மணிக்கு படிக்கிறான். அப்புறம் 7 மணிக்கு குளிக்கிறான். 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போறான். ஓகே, 8 மணிக்கு சாப்பிட்றான் அப்படின்னு வச்சுக்கோங்க. 9 மணிக்கு ஸ்கூலுக்கு போறான். 5 மணிக்கு he comes home. 6 மணிக்கு படிக்கிறான், விளையாடுறான். சாரி. 7 மணிக்கு படிக்கிறான். 8 மணிக்கு ராத்திரி சாப்பிட்றான். 9 மணிக்கு கொஞ்சம் டிவி பார்க்கலாம். 10 மணிக்கு தூங்கலாம். ஓகே, so this is one boy's daily calendar. So how we will say that in Sanskritam? So that only we have to see. That the time we will say no Sarda Panchavadane. So that will be in Saptami. Balakaha Sarda Panchavadane Uttishtatai எழுந்திருக்கிறான். ஓகே, அப்புறமா பாலகஹ ஷட்வாதனே என்ன எது வேணா சொல்லலாம். என்ன பண்றான் அவன்? பட்டத்தி. அப்புறம் சப்தவாதனே எல்லாமே பாலகஹ தான். சப்தவாதனே ஸ்நானம் கரோதி. அஷ்டவாதனே அல்பாஹாரம் खादति. नववादने विद्यालयं गच्छति. Then panchavaadane griham varam is not going, so we should say agachati. Panchavaadane griham agachati. Then 6 o'clock shadvadane kridati vilayadra. Then saptavadane patati. Ashtavadane bhojanam खादति. नववादने दूरदर्शनम. दूरदर्शनम ना टीवी. दूरदर्शनम पश्यति पात्रां. दशवादने 10 மணிக்கு தான் அவன் வந்து தூங்கும். So நித்ராம் கரோதி. Anybody has any doubt in this? So what does he do? Yes, mother. Somebody can say what they do in the morning. What time ல மாதா, எனக்கு ஒரு டவுட் மாதா. சொல்லுங்க. மணிக்குன்னு சொல்லும்போது நீங்க ஷஷ்டி தானே யூஸ் பண்ண சொன்னீங்க. இக்கு உடைய அதெல்லாம் வரும்பொழுது ஷஷ்டி வரணும்னு சொன்னதுனால இப்ப நம்ம சப்தமிங்கிறச்சே அந்த தமிழ்ல சொல்லும்பொழுது அந்த 6 மணி அளவில் அப்படி சொல்லணும். அப்படிதானே? மணிக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. மணிக்குன்னு சம்ஸ்கிருதத்துல நீங்க சொல்லும் பொழுதும் that should be in Saptami only. Time related will be in Saptami. That will be in Saptami only. Oh, you have to understand that. One of you tell me your calendar. Come on, one of you come out. Nobody? நானே பேசிட்டு இருக்கேன். Start பண்ணுங்க. All of you can follow it. One of you start. Yeah, who's going to start? Come on, நீங்களா வாங்கோ, இல்லைன்னா I call the names.
Mata, this is Ramya Mata. Yeah, Ramya, yes, madam, you can start. Namaskar, Mata. Aham pratah सार्धपञ्चवादने उत्तिष्ठामि. First aham சொல்லு. I. अहं अहं सार्धपञ्चवादने उत्तिष्ठामि. Correct, Mata? Correct, you're right. I can go on mute, Mata? Yeah, or... go, try. Next, what do you do? Mata, Revati Mata. Aham சத்வாதனே பிரஷ் பண்ண என்ன சொன்னீங்க Mata? ஷட்வாதனேயா? பிரஷ் என்ன சொன்னேன்? தந்ததாவனம். தந்ததாவனம். தந்ததாவனம் என்னது? பிரஷிங் பண்ண. ஆமா, அது பண்ணினேங்கிறதுக்கு என்ன வரும்? பண்றேன் அப்படிங்கிறதுக்கு. ஷட்வாதனே தந்ததாவனம். தந்ததாவனம். பண்ணுகிறேன்ங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? செய்கிறேன். என்ன செய்வோம்? கரோமி. கரோமி. புரியுதா? ஓகே மேடம். சஹ கரோதி, அஹம் கரோமி. கரோமி. ஓகே, நெக்ஸ்ட். மேடம் चल या सुजाता मैडम, या go ahead. अहं सप्तचतुर्वादने स्नानं करोमि. Please repeat again. अहं सप्तचतुर्वादने स्नानं करोमि. Saptachatur, what is that? Madam, what do you want to say? 4:30. 4:30. सार्धचतुर्वादने. सार्धचतुर्वादने स्नानं करोमि. Okay. Next. त्रिपुरसुन्दरी माता. अहं दशवादने சமையலுக்கு என்ன சொல்றோம் மாதாஜி? டக்குன்னு வர பாக்கம் பாக்கம் கராமி இல்ல கரோமி தான். ஓகே கரோமி தான். ஓகே, பாக்கம் கரோமி. அகம் தசவாதனே பாக்கம் கரோமி. நெக்ஸ்ட். Aham please tell your name, ma. I can't see that. Revati Mata. You already said, right? Okay, Mata. சொல்லாதவா சொல்லட்டுமா? அப்புறம் will come back to you. இன்னும் யாரும் two of you I think have not said. Madam Dhanlakshmi. சொல்லுங்க. Aham அஷ்டவாதனே. என்ன வாதனே? 8. Please little loudly, ma. அஹம் அஷ்டவாதனே. 8 கரெக்டா நான் சொல்றது? அஷ்டவாதனே is right. அப்புறம் ஸ்நானம் கரோமி. அஹம் அஷ்டவாதனே ஸ்நானம் கரோமி. Yes. Then who else is there? I think Uma madam is present today. Are you there? இல்லை மாதா, இல்லை. She's not there. Yeah, all students also can say one sentence. சொல்லட்டா மாதா? சொல்லுங்க. அகம் சார்தசப்தவாதனே மந்திரம் கச்சாமி. சார்த சப்தவாதனே. சப்தவாதனே. 7:45. 7:30. Next.
अहं प्रतिदिनं दशवादने पूजां करोमि। पूजा करोमि। पूजा करोमि। Next. Anybody else? अहम एकादश एकादशवादने निद्रां गमिष्यामि वदन्ति। Why you want to use गमिष्यामि? निद्रां करोमि। एकादशवादने। Okay. निद्रां गमिष्यामि வேண்டாமா? நித்ராம் கரோமி சொல்லுவோம். I will go to sleep go to sleep na but gantum. அது மாதிரி don't use tumun na. We are not. Okay புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் simple sentences. Because we have not done tumun tuwa லப்பு அதெல்லாம் பண்ணல இல்ல. So அதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. Sure ma'am. இந்த கிளாஸ்க்கு தக்கன. Okay. So I think everybody is over. So just going. Bhagi madam, do you want to say anything? Okay. So in this first we have done all the vibhaktis. Ella vibhaktiliyum என்னென்ன உப vibhaktis are there. இந்த உப vibhakti வந்தா இந்த இதை யூஸ் பண்ணணும். That is what we have to see. So I will give you some words, all the words which are used for upa vibhakti, and also what we are using for which upa vibhakti. If it comes, we have to use that. Aptile solite we have to see that. Okay. So for saptami vibhakti, generally we say that not much rules are there. Mainly time and which kasmin dine, kada. Okay, kada na when, kasmin dine. And then we say, supposing he has got a lot of bhakti in Narayana. See, the in, on, at, idella vandu that all comes in saptami. So avaridam நம்ம தமிழ்ல சொல்லும்போது அவரில் பக்தி உள்ளது சொல்ல மாட்டோம். We will say avaridam bhakti உள்ளது. But in Sanskritam, but when we say in English, she has got lot of devotion in Lord Narayana, Lord Shiva. அப்படின்லாம் சொல்றோம். So what we will say, Narayane bhaktihi asti. Okay, Narayane bhaktihi asti. இப்ப அதே மாதிரி I have an affection towards somebody, or I have a liking, or I have an interest. Supposing I say I have interest in Sanskritam. Okay, if I say I have interest in Sanskrita grammar. If I say grammar is what? Vyakaranam. So I should say Vyakarane. Okay, Vyakarane ichha asti. Mama, there also it will come mama only, because when it comes to I have interest. When I say it, I should not use aham vyakarane ichha. No, that is wrong. You translate பண்ணி பாருங்க, நான் வியாக்கரணத்தில் அப்படிலாம் தமிழ்ல வரும். But in Sanskritam, there mama vyakarane ichha asti. Okay. So pritihi அப்படின்னா love, interest you have, that is pritihi அப்படின்னு சொல்லும்போது love. You have love towards your children. Okay. Mata என்ன சொல்லுவோம், மாதா putraya, we can say. Or we can also use matayaha priti putre asti. Mom, அம்மாவினுடைய interest. Just as I said, என்னுடைய interest வியாக்கரணத்தில் உள்ளது. I can also translate it like that. என்னுடைய interest கிராமரில் உள்ளது அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி அம்மாவினுடைய அன்பு பிள்ளையிடம் உள்ளது அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. ஓகே, அந்த மாதிரி புத்திரே அஸ்தி.
Pritihi. So these are some words where you have to use the Saptami, but you have to use it only understanding the meaning. You cannot just use it just like that. Okay? இப்போ நாராயணே பக்தி, இப்போ நம்ம பரமேஸ்வரே பக்தி அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம இப்போ தேவி அப்படின்னு சொல்லணும்னா தேவியாம். சப்தமி யூஸ் பண்ணும்பொழுது just see what is புல்லிங்க and what is ஸ்திரீலிங்க. ஓகே, அப்போ எல்லா என்னுடைய குரு அப்படின்னு, அப்போ குரு ஆச்சாரியா இருக்கார், ஆச்சாரியாரிடம் பக்தி அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆச்சாரியே பக்தி. ஓகே, இப்ப நிறைய குருக்கள் இருக்கா, வா எல்லாருக்கிட்டையும் எனக்கு பக்தி இருக்கு, நிறைய டீச்சர்ஸ். இப்போ ஆச்சாரியேஷு, பிகாஸ் சப்தமி பகுவச்சனம். ஸோ these are the main things what you have to understand about your vibhakti thing. யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? Once we are done with this, I just want to have a small quick recap of all the lakaras that we have done. Lakaras லாம் பண்ணிட்டு ஞாபகம் இருக்கா? தீதஹ அந்தி, சீதஹ க, மீ வஹ மஹ. திரிபுர சுந்தரி மேடம் பட்டு தாத்துவோடு சொல்லுங்க. லட்லகாரம் பட்டதி, பட்டதஹ, பட்டந்தி. அது பிரசன்ட் டென்ஸ். பிரதம புருஷ, மத்தியம புருஷ. மத்தியம புருஷ சீஸ். பட்டசி, பட்டச. கரெக்ட். டோன்ட் தைரியமா சொல்லுங்கம்மா, தப்பா இருந்தா இட்ஸ் ஓகே. பட்டசி, பட்டசஹ, பட்டத்தஹ, பட்டதஹ. ஓகே, அதுக்கப்புறம் வந்து நீங்க தீதஹ அந்தி சொல்லுங்க. பட்டதி, பட்டதஹ, பட்டந்தி. இல்ல, வெறும்ன தீதஹ அந்தி. தீதஹ அந்தி. ஓகே. அப்புறம் சி சஹ தஹ, there only you are making mistake. சி தஹ. ஓ சரி மேம். சி the தஹ. second th. சி ஓகே தஹ மேம். th. ஓகே மேம். the second th. புரியுது. அதுக்கப்புறம் Then அம், மீ அஹம், வஹ மஹ. மே வஹ மஹ. ஓகே. That you can also write as ami, avaha, amaha, if you want to be even more precise. So patati, patataha, patanti, patasi, patataha, patatha, பட்டத, patami, patavaha, patavaha. பட்டாபஹ. ஓகே. Okay, understood? Yes ma'am. So now somebody else can say, Ramya madam, pa pibati. See, there are two pas. So one is pa rakshanam. So that will be pati. That this is pa pibati, to drink. Say, latlakara. पिबति, पिबतः, पिबन्ति, पिबसि, पिबतः, पिबत, पिबामि, पिबावः, पिबामः. Yeah. Thank you, Mata. Then another one, Revati madam. Shta tishtati. Shta is the dhatu, but the form is tishtati. Okay. तिष्ठति, तिष्ठतः, तिष्ठन्ति, तिष्ठसि, तिष्ठतः, तिष्ठत, तिष्ठामि, तिष्ठवः, तिष्ठवः, तिष्ठावः, तिष्ठामः. Okay. Dhanalakshmi madam. Gam gacchati. Gam gaccha. गच्छति गच्छदः गच्छन्ति गच्छसि गच्छदः गच्छद गच्छामि
गच्छावः गच्छामः சுஜாதா மேடம். நிருத்தி நிருத்யதி नृत्यति नृत्यतः नृत्यन्ति नृत्यसि नृत्यतः नृत्यता नृत्यामि नृत्यावः नृत्य நிருத்யாமः. मः Okay, madam. Anybody else remaining? Okay. So this is how we are going to do this. For gai dhatu, gai, gayati. Tripura Sundari madam, do it again. Gai, gayati. गायति गायतः गायन्ति Hmm. गायसि गायथ गायतः गायथ गायामि गायवः गायमः Gayavah. गायामः गायामः. Okay. இப்போ இந்த காயத்திக்கு முன்னாடியே சஹா தௌத்தே போடுங்க. இல்லாட்டா போடுங்க. இல்ல யாரோட பேரையாவது போடுங்க. எப்படி போடுவேன்? பிரதமா ஏகவச்சனம், திவிவச்சனம், பகுவச்சனம் போடுங்க. Okay. Somebody else. Ramya madam. You do it. அவங்க பண்ணட்டும், அப்புறமா நீங்க பண்ணுங்க. ரம்யா மேடம், do it. Yes, Mata. Saha Your voice is breaking, ma. அப்படியே Mata. ஆமா. இப்போ Mata, can you hear me? இப்போ கரெக்டா இருக்கு. இப்போ okay. Patati. Okay. Saha patati. Hello. Hello. Yeah, I can hear you. Saha patati. அதுக்கப்புறம் சா சொல்லணுமா மாத்தா? இல்ல சஹா ஏகவச்சனம், திவிவச்சனம் என்னது அது? தௌ. அத சேர்த்து சொல்லுங்க. தௌ. அப்படி சொல்லுங்க. சஹா பட்டதி, தௌ பட்டதஹ, தே பட்டந்தி. அடுத்தது சா பட்டதி, தே பட்டதஹ, தாஹ பட்டந்தி, தத் பட்டதி, தே பட்டதஹ, தானி பட்டந்தி. அடுத்தது மத்தியம புருஷ சொல்லுங்க. மத்தியம புருஷ. எஸ் மேம். மத்தியம புருஷாலெல்லாம் மாறவே மாறாது. எல்லா இடத்துலயும் every verb it will be the same. For patasi, patata, patata. Only the pratama purusha can become anything. Saha varlam, balakaha varlam, sita varlam, enna venalum varlam. But patasi and patami will have the same pronouns in front of it. Nothing will change. Tvam patasi. Tvam patasi. Yuvam patataha. Yuyam patatha. Aham patami. Yuvam avam patataha. Yuyam patavaha. Okay. Okay. ஆவாம், அதுக்கப்புறம் பட்டாமஹா வரும் இல்லையா மாதா? பட்டாமஹாக்கு என்ன வரும்? யூஎம். யூஎம் வந்து மத்தியம புருஷ. இது வந்து உத்தம புருஷாக்கு பயம். பயம். நாம் பயம். Understand? Saha patati, tau patataha, te patanti, tvam patasi, yuvam patataha, yuyam patata, aham patami, avam patavaha, பயம் patamaha. பட்டாமஹா. எஸ். இது வந்து நீங்க எல்லாரும் everybody இதே மெத்தட்ல you all practice. Only for saha, in the place of saha, taute, you can use any other noun. என்ன வேணாலும் போடலாம். போட்டுட்டு அதுக்கு ஏகவச்சனம், திவிவச்சனம், பகுவச்சனம் போடலாம். Whereas for the மத்தியம புருஷ and உத்தம புருஷ, துவம்
yuvam, yum will be the standard. And for Uttama Purusha, it will be aham, avam, and Vayam. vayam. Okay? Okay, ma'am. ரேவதி மேடம், நீங்க இதுல பண்ணுங்க. பஷ்யதி பண்ணுங்க. ஓகே மேடம். சக எது என்ன verb அதான் என்ன இப்ப verb? ரம்யா மேடம் பண்ணாங்கல்ல, அதே மாதிரி பண்ணுங்க. சேம் அதே இதுவா மதா? ஆமாமா, பஷ்யதிங்கிற பஷ்யதி. ம். சக பஷ்யதி, தௌ பஷ்யதக, தே பஷ்யந்தி, ம். த்வம் பஷ்யசி, யுவாம் பஷ்யதக, யூயம் பஷ்யத, ம். அகம் பஷ்யாமி, ஆவாம் பஷ்யாவக, வயம் பஷ்யாமக. சுஜாதா மேடம், டு கச்சதி, டு சீதா கச்சதி, Hello, madam. டு சீதா கச்சதி. Sita gachati. Saha venda சஹா madam. வேண்டாம், சீதாவே வச்சு பண்ணுங்க. Do with சீதா. Sita gachati. Sita gachatah. What will be dvivachanam of Sita? Sita site. Site gachatah. Sita Sita Sitaha. Sitaha Okay. gachanti. Now do the Madhyama Purusha. Gachanti. Sita gachanti. That is okay. Yeah. Now come Sitaha gachanti. Then now do gachasi. What will you put? Adela. Aham. என்ன போடுவேன்? Others please don't Sa. say anything. Others please don't say anything. No ma, gachasiக்கு முன்னாடி என்ன போடுவேன்? See, Madhyama Purusha is always, I told you, tvam, yuvam, yum only will come. Yes, madam. So be careful. Okay. So what you should put? Sita gachasi. Sita கிடையாதுங்க. Sita names everything. Names, pronouns, all for the Prathama Purusha only. Madhyama Purusha is standard. No name there. Only tvam, yuvam, yum. Okay? Okay, madam. You only. The person standing in front of you is the second person. Okay. So what will you say? Tvam. Tvam gachasi. Tvam gachasi. Then Tvam gachatah. tvam கிடையாதுமா. த்விவச்சனம் என்னது? தோமோடு. Yuvam. Yuvam. Tvam gachasi. Yuvam gachatah. Yuyam gachatha. Understood? Yes, madam. Yuvam gachatah. Yuyam Yuyam gachanti. gachatha. Madhyama Purusha. Don't confuse yourself. Then for the third one, Uttama Purusha, aham. Aham gachami. Avam. Gachavaha. Vayam. Vayam gachamaha. Gachamaha. Understood, madam? Amen. Sujata madam? Amen. For Madhyama Purusha and Uttama Purusha, keep in mind only tvam, yuvam, yum will come, and aham, avam, vayam will come. Nothing else will come. For the Prathama Purusha only, you can write any name or anything you can write. Okay. Dhanalakshmi madam. மாதா. Ajaha பண்ணுங்க. Ajaha tishtati பண்ணுங்க. அஜக திஷ்டதி. அஜௌ திஷ்டதக. அஜதே திஷ்டந்தி. திஷ்டந்திக்கு என்ன வரும்? ராமஹ, ராமோ, ராமாஹ. ராமாக. அத மாதிரி அஜஹ, அஜௌ, அஜக அஜாஹ.
அஜாக திஷ்டந்தி. அடுத்தது திஷ்டசிக்கு என்ன பண்ணும்? அதுவும் தொம் தான் இல்லையா மேடம்? கரெக்ட். தொம் திஷ்டதி. திஷ்டசி திஷ்டசி. யோ திஷ்டதக. யுவாம் யுவாம் திஷ்டதக. யூயம் திஷ்டத. அகம் அகம் திஷ்டாமி. மாம் திஷ்டாவக. வயம் ஓகே மேம். திரிபுர சுந்தரி பண்ண முடியுமா உங்களால? எஸ் மாதா பண்ண முடியும். பண்ணுங்க. பிபதி. பிபதி. சீதா. மாலா பிபதி. மாலா பிபதி. மாலே சீதகாந்தி. ஃபர்ஸ்ட் வந்து பிபதி. மாலா பிபதி. மாலே சீதக. மாலா பிபத்தக. மாலே பிபத்தக. மாலே பிபத்தக. மாலாக பிபந்தி. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் துவம்ல வந்து பிபசி. பிபசி. யுவாம்ல வந்து பிபத்தக. யூஎம்ல வந்து பிபத்த. அதுக்கு அடுத்து அகம்ல வந்து பிபாமி. ஆவாம்ல பிபாவக. வயம்ல வந்து பிபாமக. வேற யாரையாவது விட்டுருக்கேனா? Everybody understood how to write this? Yes, ma'am. ரொம்ப நாள் டச் விட்டதால மறந்து போயிட்ட மாதிரி ஆயிடுச்சு மாதா. Yes, madam. புரிஞ்சதுமா? புரிஞ்சுதா? எஸ் மாதா. எப்பொழுதுமே keep in mind the மத்தியமா புருஷ and உத்தம புருஷ will not change. Changing வந்து பிரதம புருஷால தான் எது வேணாலும் வரலாம். Okay, so that is where we have to be careful. Okay, so we will just stop the recording here.